أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. صدق الله العظيم. نحمده ونسلم على رسوله الكريم وبعد. السلام عليكم ورحمة الله وبركاته. ரமதான் தொடர் தப்சீர் வகுப்பிலே இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருப்பது சூரத்துல் ஹுஜராத்துடைய 6வது ஆயா. யா ஐயுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இன் ஜாஅக்கும் ஃபாசிக்கும், இன்னென்று சொன்னால் ஆள், உங்களிடத்தில் ஒரு பாவி அல்லது ஒரு பெரும் பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால், பினபஇன் ஃபதபையனு, நீங்கள் உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் அன் துஸீபு கௌமம் பிஜஹாலா, அறியாத்தனமாக, பிஜஹாலான அறியாத்தனமாக ஒரு சமூகத்தை பாதிக்கச் செய்யாமல் இருப்பதற்காக, அப்படி நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள தவறி செய்யப்பட்டால் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் செய்கின்ற அத்தகைய தவறினால் நீங்களே கைசேதத்துக்குட்பட்டவர்களாக மாறி விடுவீர்கள் என்று அல்லாஹு தாலா சூரத்துல் ஹுஜராத்துடைய 6வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆயத் சூரத்து ஹுஜராத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயத்தாக விளங்குகிறது. சூரத்து ஹுஜராத்திலே நாங்கள் ஏற்கனவே வலியுறுத்தியது போன்று 5 முறை அல்லாஹு தாலா யா ஐயுஹல்லதீன ஆமனு, யா ஐயுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, விசுவாசிகளே என்ற சொற்பிரயோகத்தை 5 விடுத்தம் அல்லாஹு தாலா சூரத்து ஹுஜராத்திலே கையாண்டிருக்கிறான், பயன்படுத்தியிருக்கிறான். அப்படியாக பயன்படுத்துகின்ற பொழுதெல்லாம் அதனை தொடர்ந்து ஒரு பண்பாட்டை வலியுறுத்துவதனை நாங்கள் பார்க்கிறோம். ஆரம்பமாக யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முன்னால் நீங்கள் முந்தி செயற்படாதீர்கள் என்று சொல்லி குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் கட்டுப்படுங்கள் என்ற கருத்தை, அத்தகைய பண்பாட்டை அந்த ஆயத் வலியுறுத்துவதனை நாங்கள் பார்த்தோம். பிறகு 2வது வசனத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய சப்தத்துக்கு மேலால் உங்களது சப்தத்தை உயர்த்தாதீர்கள் என்று சொல்லி மற்றொரு பண்பாட்டை அல்லாஹு தாலா வலியுறுத்தியதை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது 6வது ஆயத்திலே மீண்டும் முறை அல்லாஹு தாலா முழு ஈமானிய சமூகத்தையும் அழைத்து யா ஐயுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே என்று சொல்லி இன்னொரு விஷயத்தை இங்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சூரத்துல் ஹுஜராத் மூமின் ஈமானிய சமூகம் என்று சொல்லி இப்படி செய்யாதீர்கள், அப்படி செய்யாதீர்கள், எனவே இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி அழகாக நெறிப்படுத்துகின்ற, வழிப்படுத்துகின்ற, அழகாக உபதேசிக்கின்ற ஒரு பாணியிலே இந்த கருத்துக்களை முன்வைத்து செல்வதனை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக இருந்தால் இந்த 3வது அழைப்பாகிய அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளை என்று விழித்து முழு முஸ்லிம் சமூகத்துடைய கவனத்தை ஈர்த்து அல்லாஹ் என்ன சொல்ல விரும்பினான் என்பதனை நாங்கள் பார்க்க வேண்டும். என்ன சொல்ல விரும்பினான் என்றால், நேரடியாக நாங்கள் மொழிபெயர்த்தால் இன் ஜாஅக்கும் ஃபாசிகுன், அரபு மொழியிலே ஃபாசிக் என்று சொன்னால் மிக பெரும் பாவி, ஒரு பெரிய பாவங்களை செய்கிறவர்களுக்கு தான் அரபு மொழியிலே ஃபாசிக் என்ற அந்த பேர், அந்த ஃபாயிலை பிரயோகிப்பார்கள். ஃபஸக்கா என்று சொன்னால் பெரும் பாவம் செய்தான், ஃபாசிக்குன்னா பெரும் பாவம் செய்பவர். பெரும் பாவம் செய்கின்ற ஒருவர் உங்களிடத்திலே நபன்னு சொன்னால் பாரதூரமான செய்தி, சாதாரண செய்தி அல்ல. அரபு மொழியிலே செய்தியை குறிப்பதற்கு ஹபரன் என்று சொல்லத்தான் பொதுவாக யூஸ் பண்ணுவார்கள். ஹபருண்டா செய்தி, நபாண்டா பாரதூரமான ஒரு செய்தி. குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், சூரத்து நபான்னு சூறா இருக்கிறது. அம்மை யதஸாஅலூன் அனின் நபஇல் அதீம், நபான்னு சொன்னால் மிக பாரதூரமான அபாயகரமான செய்திக்குத்தான் அரபிலே நபான்னு சொல்கிற ஒரு மிக பிரதமாண்டமான செய்தி. இப்போ ஹபர் என்ற சொல்லுக்கும் நப என்ற சொற்புரியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சாதாரண செய்தி ஹபர், நப மிக பிரதானமான செய்தி. மிக பிரதானமான ஒரு செய்தியை, மிகப்பெரிய ஒரு செய்தியை ஒரு பாவி கொண்டு வந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஃபதபையனு,
நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். உறுதிப்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல, அரபு மொழியில் தபையன் என்று சொன்னால் தெளிவுபடுத்தினான். அரபுலே தசப்பத்த என்று சொன்னால் தான் உறுதிப்படுத்தினான். தபையன் என்று சொன்னால் தெளிவுபடுத்தினான். குர்ஆனை இங்கே அல்லாஹ் தஆலா ஃபதபையனூன சுப்ரியத்தை தான் பயன்படுத்தி இருக்கிறான். ஃபதபையனு சொன்னால் நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். எனவே ஒரு பாவி ஒரு பாரதூரமான ஒரு செய்தியை கொண்டு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா ஒரு ஓர்டரை, ஒரு கட்டளை இங்கு விடுப்பதனை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு, அப்படியாக நேரடியாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அதுக்கான காரணம் என்னவென்றால், காரணத்தையும் தொடர்ந்து சொல்கிறான். அதுக்கான காரணம் என்னவென்றால் துஸீபு கௌமன் பிஜஹாலா, அந்த செய்தியால் நீங்கள் உறுதிப்படுத்தாமல் அதை உள்வாங்கி கொண்டால், வருகின்ற செய்திகளை உறுதிப்படுத்தாமல் தெளிவுபடுத்தாமல் சரியாக அனலைஸ் பண்ணி பார்க்காமல் நீங்கள் அப்படியே உள்வாங்கி கொண்டால், அதனால் அறியாத்தனமாக, ஜஹாலாண்ட அறியாத்தனமாக இன்னொரு சமூகத்தை நீங்கள் பாதிக்க முடியும். ஒரு பிழையான முடிவை நீங்கள் அந்த பிழையான தகவல்களை வைத்து, அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் நவீன காலத்திலே சொல்வார்கள், பிழையான தகவல்கள், பொய்யான தகவல்கள், திரிவுபடுத்தப்பட்ட தகவல்கள் சொல்லி, தகவல் என்பது இன்று நவீன காலத்தை சொல்லுவார்கள், இன்று பொய்யான தகவல் தான் அடிப்படை என்று சொல்கிற அளவுக்கு மாறி இருக்கிறது. எனவே இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் என்பது ஒரு பயங்கரமான ஒரு விவகாரமாக மாறி இருக்கிறது. இத்தகைய தகவல்களை வைத்துக்கொண்டு மேலோட்டமாக சில நேரங்கள் நீங்கள் தீர்க்கமான முடிவுகளுக்கு வந்தால், அந்த முடிவுகள் கண்டிப்பாக கௌமன் பிஜஹாலா, உங்களோட அறியாத்தனத்தின் காரணமாக அது சிலரை பாதிக்க முடியும். அந்த முடிவால் வேறு பலர் பாதிக்கப்படலாம். பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் ஃபத்துஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் செய்கின்ற இந்த பிழையான முடிவினால், அந்த பிழையான தகவல்களை வைத்தெடுக்கப்பட்ட பிழையான முடிவினால், தவறான முடிவினால் என்ன நடக்கும் என்றால் கடைசிக்கு நீங்கள் நாதிமீன், அரபு நதமன்னு சொன்னால் கை செய்தப்பட்டவர்களாக மாறி விடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்காரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அழகான இன்றைய காலம் வேண்டி நிற்கின்ற ஊடக தர்மத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே வலியுறுத்துவதனை நாங்கள் பார்க்கிறோம். எனவே விசுவாசிகளே, உங்களிடத்தில் ஒரு பாவி ஒரு பாரதூரமான செய்தியை கொண்டு வந்தால் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். பிழையான தகவல்களை வைத்து பிழையான முடிவுகளுக்கு வந்தால் அது பலரை பாதிக்கும், அதுக்கு பிறகு நீங்கள் கை செய்தப்படுவீர்கள் என்று சொல்வது எவ்வளவு யதார்த்தமான ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான் என்பதனை ஆரம்பமாக நானும் நீங்களும் மிக வினயமாக சிந்திக்க வேண்டும். பிறகு நாங்கள் யோசிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்றால், இந்த ஆயத் எதை பற்றி பேசுகிறது? ஏன் அல்லாஹ் தஆலா திடீரென்று ஒரு பாவி ஒரு பாரதூரமான செய்தியை கொண்டு வந்தால் உறுதிப்படுத்துகின்ற செய்தியை ஏன் அல்லாஹ் தஆலா சூரத் ஹுஜராத்திலே 6வது ஆயத்திலே சொன்னான்? சொல்லுவதற்கான நியாயம் என்ன? இங்கும் இந்த ஆயத்துக்கு பின்னால் ஒரு நேரடியான காரணம் ஒன்று இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சபபு நுசூல் என்று சொல்லுவார்கள். உடனடி காரணம் ஒன்று இந்த ஆயத்துக்கு பொதுவாக அனைத்து தஃப்சீர் ஆசிரியர்களும் ஒரு ஆதாரத்தை காட்டி விளங்கப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கின்ற பொழுது வலீத் இப்னு உக்பா என்ற ஒரு சஹாபியை பனு முஸ்தலக் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்களிடத்தில் அங்கு சென்று அவர்களது ஜக்காத்தை திரட்டி கொண்டு வருமாறு நியமித்து அனுப்பி வைக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஜக்காத்தை பொறுத்தவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு கூட்டாக ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழால் சேகரித்து விநியோகிக்கின்ற கலாச்சாரம் தான் இருந்தது. பிற்பட்ட காலப்பிரிவிலும் அப்படித்தான் இருந்து வந்தது. தற்பொழுது கூட சர்வதேச ரீதியாகவும் இந்த நாட்டிலும் கூட நாங்கள் பொதுவாக இதனை அவதானிக்க முடியும். எனவே இப்படி ஒரு பின்னணியிலே ஜக்காத் என்ற அந்த பணத்தை, ஜக்காத் ஃபண்டை கலெக்ட் பண்ணுவதற்காக வலீத் இப்னு உக்பா என்ற சஹாபியை பனு முஸ்தலக் என்ற அந்த ட்ரைபை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார்கள், போய்த்து எடுத்துக்கொண்டு சொல்லி. இவர்கள் செல்கின்ற பொழுது ஜக்காத்தை கலெக்ட் பண்ணுவதற்காக வருடம் அப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பிரதேசங்களுக்கு சஹாபாக்களை அனுப்புகின்ற வரலாறுகள் நிறையவே உண்டு. அப்படி அனுப்பப்பட்ட பொழுது பனு முஸ்தலக் என்ற அந்த கோத்திரத்தினர் சற்று வலீத் இப்னு உக்பா தாமதித்து வருவதை உணர்ந்த பொழுது ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு அதே நேரம் ஆயுதங்களையும் சுமந்து கொண்டு
அந்த ஜக்காத்தை கொடுப்பதற்காக அங்கே வருகை தருகிறார்கள். இடைநடுவிலே வலீத் இப்னு உக்பாவுக்கு ஒரு செய்தி வருகிறது. பனூ முஸ்தலக் என்ற கோத்திரம் ஆயுதங்களை சுமந்து கொண்டு இடையிலே வருகிறார்கள் என்ற ஒரு நம்பகமற்ற தெளிவற்ற மயக்கமான செய்தி ஒன்று அவருக்கு இடையிலே எத்தி வைக்கப்படுகிறது. நேரடியாக அங்கு வலீத் இப்னு உக்பா பனூ முஸ்தலக்கை சந்திக்கவில்லை. ஆனால் கிடைத்த தகவலை எடுத்துக்கொண்டு உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி திரும்பி வருகிறார்கள். வந்து உடனடியாக சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, பனூ முஸ்தலக் என்ற கோத்திரம் ஆயுதங்களை எல்லாம் சுமந்து கொண்டு தாக்குதல் நோக்கத்துக்காக இங்கு வந்து கொண்டிருக்கிறது அவர்கள் என்ற செய்தியை சொல்கிறார்கள். இது இப்படி ஒரு தகவல் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இப்பொழுது உண்மையாக நடந்தது என்னன்னு சொன்னால், அவர்கள் வந்தது அவர்களது கலாச்சாரத்தின்படி ஆயுதங்களை எல்லாம் சுமந்து கொண்டு பயணிக்கிற ஒரு கலாச்சாரம் அவர்களுக்கு மத்தியில் இருந்தது. ஜக்காத்தையும் எடுத்துக்கொண்டு கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கிறார்கள். சண்டை செய்வதற்கோ யுத்தம் செய்வதற்கோ பழிவாங்குற நோக்கத்தோடு வரவில்லை, ஜக்காத்தை மறுக்கிற நோக்கத்தோடு வரவில்லை. ஆனால் இடைநடுவிலே ஒரு தகவல், ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது. அதனை கொண்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக ஒரு படையை தயாராக்கி அதுக்கு எதிராக தீர்மானம் எடுத்து அனுப்புகிற ஒரு சூழ்நிலை கூட சீராவிலே உருவாகின்ற ஒரு இக்கட்டான ஒரு பயங்கரமான கட்டம் உருவாகிறது. எனவே இப்படியான கட்டத்தில் தான் ஹிஜ்ரி 9வது ஆண்டிலே தற்பொழுது நாங்கள் படித்து கொண்டிருக்கின்ற 6வது ஆயத், சூரத்து ஹுஜராத்தில் 6வது ஆயத், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பின்னபஇன், ஒரு பாரதூரமான ஒரு செய்தியை ஒரு பாவி கொண்டு வந்தால் நீ உடனடியாக அப்படி ஏற்றுக்கொள்ளாதீர்கள், கண்டிப்பாக உத்தரவு உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்தி பார்த்து தீர்மானங்களுக்கு வாருங்கள் என்ற செய்தி அல்லாஹு தஆலா இப்படி சொன்னார். இதுதான் இந்த ஆயத்தை இறங்குவதற்கான உடனடியான காரணம். எனவே இந்த பின்னணியில் இருந்து கொண்டு தான் இந்த ஆயத்தை பார்க்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து இந்த வலீத் இப்னு உக்பா நடந்து கொண்ட விடயம் தொடர்பாகவும் இந்த விவகாரத்தை மேலும் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், ஊடக தர்மம் பற்றி இந்த ஆயத்தில் இருக்கின்ற படிப்பினைகள் என்ன, சமகால உலகத்துக்கு இந்த ஆயத் சொல்லுகின்ற செய்திகள் என்ன என்பது பற்றியெல்லாம் நாங்கள் நிறையவே கலந்துரையாட வேண்டிய ஒரு தேவைப்பாடு கடப்பாடு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே இந்த ஆயத்தை தொடர்ந்து எங்களுக்கு பார்க்கலாம். அதுவரைக்கும் இன்ஷா அல்லாஹ் விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.